Repentant Christian YouTube channel. பாவியாகிய நம்மை தம்முடைய கிருபையினாலே ரட்சிக்கிறவரும், தகுதியில்லாத நம்மை தம்முடைய கிருபையினாலே தகுதிப்படுத்துகிறவரும், ஒன்றுமில்லாத நம்மை தம்முடைய கிருபையினாலே பூரணமாய் ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த ரிப்பர்டன் கிறிஸ்டியன் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அழைத்த சகோதரர் செல்லப்பனின் அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் ஆவலாய் இருக்கிற உங்களோடு கூட கண்டவர் நிச்சயம் பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மற்ற மனிதர்களை காட்டிலும் மிக மிக விசேஷமானவர்கள். இன்றைக்கி அநேக நேரங்களில் நாம் எந்த அளவுக்கு விசேஷித்தவர்கள் என்பதை நாம் மறந்து போகிறோம். எப்போவுமே நம்ம மனசில் ஒரு எண்ணம் இருக்கணும், நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது. எப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரா பவர் அப்படின்னா, நம்மளால் செய்ய முடியாதவைகளை செய்கிற ஒரு வல்லமை, நமக்கு உதவி செய்கிற ஒரு வல்லமை, நம்மை சரிப்படுத்துகிற ஒரு வல்லமை, நம்மை தேற்றுகிற, சீர்படுத்துகிற, ஸ்திரப்படுத்துகிற ஒரு வல்லமை நம்மோடு கூட உண்டு. அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, நம்மளை ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஆவிக்குரிய மனிதர்கள் சொல்கிறோம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்படியானால் நம்மோடு கூட ஒரு தேவ ஆவியானவர் இருக்கிறார். அதுதான் நான் எக்ஸ்ட்ரா பவர்னு சொல்கிறேன். அப்போ நம்மோடு கூட தேவ ஆவியானவர் இருந்து நமக்காய் செயல்படுகிறவராய், நம்மை சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவாராம். இன்னைக்கு நம்மோடு கூட தேவ ஆவியானவர் இருக்கிறாரா அப்படின்னா, நிச்சயம் நம்மோடு கூட இருக்கிறார். வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அப்படியானா ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவ ஆவியானவர் அந்த மனிதனிடத்திலே வரும்படியாய் அவன் விரும்பும் பொழுது அந்த மனிதனிடத்திலே தேவ ஆவியானவர் வந்து தங்குகிறார், செயல்பட விரும்புகிறார். அதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துகிறார். எது சரியோ அதில் அவர் வழிநடத்துகிறார். அதே அதிகாரத்தில் நம்ம 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்படியானா தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது என்ன செய்கிறார்? நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளே வழிநடத்துகிறார், நம்மளை கண்டித்து உணர்த்துகிறார். இதை குறித்து எது நீதி, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது பாவம், இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்டித்து நம்மை சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறாரா? தேவ ஆவியானவர் எப்படி நம்மோடு கூட பேசுகிறார்? அநேக இடத்துல வேத வசனங்களை வாசிக்கும் போது பேசுகிறார், சில இடத்துல உள்ளான மனிதன் மூலமாய் பேசுகிறார், பிரசங்கங்களை கேட்கும்போது பேசுகிறார், ஏன் ஒரு பாட்டை கேட்கும்போது கூட ஆண்டவர் நம்ம இடத்துல வல்லமையாய் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படி பலவிதமாய் தேவன் நம்மோடு கூட பேசுவது வழக்கம். ஆனால் இப்படி பேசி தேவன் நம்மை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களிலே ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, தேவ ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. இன்றைக்கி அநேகர் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கலை. கடைசி ஆண்டவன் கூட எப்போ பேசினார் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் திருதுன்னு முழிப்போம். ஏன்னா ஆண்டவர் மட்டும் எப்போ பேசினார்ண்டே ஞாபகம் நிறைய பேட்ட கட்டணம் சொல்லுவாங்க. ரசிக்கப்பட்ட புதுசிலே ஆண்டவர் இப்படி பேசினார், ரசிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் இதை சொன்னார், அதனால தான் நான் ரசிக்கப்பட்டேன், அதனால தான் நான் மனம் திரும்பினேன். அப்படின்னா தேவன் பேசும் பொழுது ரட்சிப்பு உண்டாகுது, தேவன் பேசும் பொழுது மனம் திரும்புதல் உண்டாகுது. மனம் திரும்புதல்னா நாம் சரி செய்யப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கி அநேக ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா, ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. ஆவியானுடைய சத்தம் கேட்குமானால் பாவத்தை குறித்த கண்டித்து உணர்த்துகிற அந்த எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஆவியானுடைய சத்தத்தை கேட்போமானால் சத்தியத்துக்குள்ளே அவர் நம்மை வழிநடத்துவார். ஆனால் இன்னைக்கு தேவ ஆவியானுடைய சத்தம் நமக்கு கேட்கவில்லை. ஏன் கேட்கல? இன்னைக்கு அநேகர் ஆண்டு நம்மகிட்ட பேசலை அப்படிங்கிற வருத்தமே இல்லை. பாருங்கள், ஒருத்தரை நாம் அதிகம் நேசிக்கிறோம், அவர் நம்மிடத்துல பேசலைன்னா நமக்கு வருத்தம் என்ன செய்யணும்? வரணும். இன்றைக்கி நம்ம பாட்டெலாம் பாடுறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், அப்படிலாம் நம்ம நிறையா பாட்டு பாடுறோம். ஆசையெல்லாம் நீங்கள் தானையா, எல்லா பாட்டும் பாடுறோம். ஆனால் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். அவர் நம்மோடு கூட பேசவில்லையே, அவர் நம்மோடு கூட பேசவில்லை என்கிற வருத்தம் நமக்கு இருக்கா? பாருங்கள், அவர் நம்மோடு கூட பேசாது இருக்கும் பொழுது தான் நாம் தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரா பேசலையா அப்படின்னா, நிச்சயம் நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் நம்ம தான் அதை கேட்கக்கூடிய இடத்துல இல்லை. இப்போ நான் பேசி கொண்டிருக்கிறேன், நீங்கள் ஃபோனில் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஃபோன் பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். அல்லது ஒரு 5 அடி தள்ளி போய் நிற்கிறீங்க, பேசுகிறது கேட்கும். ஒரு 10 அடி தள்ளி போய் நிற்கிங்க, கொஞ்சம் கேட்கும். வீட்டுக்கு வெளியில் போய் நிற்கிறீங்க, ஃபோன் எங்கே இருக்குது? வீட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ வீட்டுக்கு வெளியில் போய் நிற்கும் பொழுது ஃபோன்லேருந்து வர்ற சத்தம் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற நமக்கு கேட்குமா அப்படின்னா கேட்காது. ஏன் கேட்காது? நாம் ஃபோனோடு கூட இல்லை, நாம் இந்த மொபைல் ஃபோனோடு கூட இல்லை. மொபைல் ஃபோனோடு கூட இருக்கும் பொழுதுதான் மொபைல் ஃபோனிலிருந்து வருகிற சத்தம் நமக்கு கேட்கும். நான் மொபைல் ஃபோனை விட்டு தூரமாய் போய்விட்டேன் என்றால் மொபைல் ஃபோனிலிருந்து வருகிற சத்தம் எனக்கு எப்படி கேட்கும்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு ஏன் ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கல அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு கூட இல்லை.
தேவ ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்தும் பொழுது அந்த கண்டித்து உணர்த்துகிற சத்தம் நமக்கு கேட்கவில்லை. அவர் நம்மை சத்தியத்துக்குள் வழிநடத்தும் பொழுது அந்த சத்தியத்துக்குள் வழிநடத்துகிற சத்தம் நமக்கு கேட்கவில்லை. ஏன் கேட்கல அப்படின்னா, நாம் அவரோடு கூட இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? நிச்சயம் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நம்ம அவரோடு கூட இல்லையே. நம்ம அவரோடு கூட இருந்தால் தானே அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். பாருங்கள், எஃப்எம்லலாம் பார்த்தீங்கன்னா 93.5, 93.7 அப்படி ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சி, அந்தந்த ஃப்ரீக்குவென்சியில் இருந்தால் தான் நம்ம கேட்க விரும்புறது நமக்கு கேட்கும். இப்போ தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஃப்ரீக்குவென்சியில், அந்த ஐக்கியத்தில் நாம் இல்லாத பட்சத்தில் அவர் பேசினாலும் நமக்கு கேட்காது. வரலையா சொல்லாமா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நான் ஒரு பாவம் செய்ய போகிறேன். ஒரு பாவத்தில் பிசாசனை விளத்தல முயற்சி பண்ணுகிறான். நான் அந்த பாவம் செய்ய போகிறேன். இப்போ தேவ ஆவியானவரோடு கூட நான் சீரான ஐக்கியத்தில் இருப்பேனானால், தேவ ஆவியானுடைய சத்தத்தை நான் கேட்கிற மனிதனாக இருப்பேனானால், அவர் என்னோடு கூட பேசுவார். பேசும்பொழுது அது என்ன கேட்கும், நீ இதை செய்யக்கூடாது ஆண்டவர் என்கிட்ட பேசுவார் அப்படின்னா உடனே அது என் காதில் கேட்கும். கேட்டு நான் என்ன செய்வேன்னா, அதை செய்யாது இருப்பேன். ஒருவேளை நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆவியானவர் என்னோடு கூட பேசுவார், இதை நீ செய்யாதுன்னு சொல்வார். உடனே நான் மனம் திரும்புவேன். அப்போனா என்னை சரிப்படுத்திக் கொள்ளுதலும் மனம் திரும்புதலும் எப்போது ஏற்படும்னா, தேவ ஆவியானவரோடு கூட நான் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது. வரலையா சொல்லாமா? பாருங்க, ஐக்கியம் இருந்தால்தான் ஆவியானவரை உணர முடியும். ஐக்கியம் இருந்தால்தான் ஆவியானுடைய சத்தம் கேட்கும். ஐக்கியம் இருந்தால்தான் மனம் திரும்புகிற மனநிலையே வரும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு அநேகருக்கு மனம் திரும்புகிற மனநிலையே இல்லை. தவறை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். மனம் திரும்ப வேண்டுமே என்ற எண்ணம் கூட இல்லை. பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ளே தேவ ஆவியானவர் இருப்பாரானால் அவனுக்கு தேவனுக்கேற்ற துக்கம். வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, 2 கொரிந்தியர் 7:10 இப்படியாக சொல்கிறது, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குது. அப்படியானா ஒரு தப்பு செய்யும் பொழுது என் மனசில் வருத்தம் ஏற்படும். எனக்குள்ள ஆவியானவர் இருப்பாரானால், இப்படி இந்த தப்பை நீ செய்யலாமா, இப்படி நீ போகலாமா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு தவறான வார்த்தையை நான் பயன்படுத்தினாலே எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை கண்டித்து உணர்த்தும் பொழுது எனக்கு ஒரு துக்கம் ஏற்படும். ஐயோ, நான் இப்படி என்ன செஞ்சிருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது, நான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது. எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கும் பொழுது நான் இப்படி பேசலாமா, எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கும் பொழுது நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாமா அப்படிங்கிற தேவனுக்கேற்ற துக்கம் வரும். பாருங்க, நமக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். ஒரு போலீஸ் இருக்கிறார். அவர் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறார். யூனிஃபார்ம் போட்டு கையில் மது பாட்டிலோடு கூட குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறாருன்னா என்ன சொல்லுவாங்க? யாரோ ஒரு ஆள் விழுந்து கிடக்கிறாருன்னு கடந்து போக மாட்டாங்க. பாருங்கள், ஒரு போலீஸ்காரரை இந்த மாதிரி மதுபானம் குடிச்சிட்டு யூனிஃபார்மோடு கூட என்ன செய்கிறார், விழுந்து கிடக்கிறார். அப்படி ஆனால் அந்த யூனிஃபார்மை மாட்டிட்டா, அந்த யூனிஃபார்மை அணிந்து கொள்ளும் பொழுது அந்த யூனிஃபார்முக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். ஆமாம் தானே இல்லையா? நான் பேசுறது எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு 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 காவல்துறையை சேர்ந்தவர் ஒரு யூனிஃபார்மை போட்டிருக்கும் பொழுது அந்த யூனிஃபார்முக்கென்று ஒரு கணம் உண்டு, அந்த யூனிஃபார்முக்கென்று ஒரு மரியாதை உண்டு. அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கிறதுனால நடந்து கொள்ள வேண்டிய விதம் என்று ஒன்று உண்டு. இன்னைக்கு நீங்கள் நானும் யாரை அணிந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நீங்கள் நான் யாரை வைத்திருக்கிறோம் மனதிலே அப்படின்னா, தேவ ஆவியானவரை அணிந்திருக்கிறோம். இருதயத்தில் தேவ ஆவியானவரை வைத்திருக்கிறோம். அப்படியானா தேவ ஆவியானவர் இருக்கும் பொழுது அவர் இருக்கிறார் என்பதற்கு ஏற்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதெல்லாம் எப்போ வரும்? தேவனோடு கூட நாம் சீரான ஐக்கியத்தில். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் மனசு விட்டு ஜெபிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் எப்போ ஜோம் பண்ணீங்க அப்படின்னு நம்மகிட்ட அட்டாச் கேட்டோம்னா அவங்க டெய்லி என்ன செய்வாங்க? ஜோம் பண்ணுவாங்க. காலையில் ஜோம் பண்ணுவாங்க, நைட்டு ஜோம் பண்ணுவாங்க. காலையில் என்ன ஜோம் பண்ணுவாங்க? ஆண்டவரே, நைட்லாம் பாதுகாத்தீங்களே, நன்றி அப்பா, எனக்கு இதை தாங்க அதை தாங்க, இது வேணும் அது வேணும், இது நடக்கணும் அது நடக்கணும், இன்றைக்கி ஃபுல்லாக என்னை நினைச்சிக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க. நைட்டு தூங்கும்போது ஏசப்பா எனக்கு ஃபுல்லாக பாதுகாத்தீங்களே, நன்றி, இதை தாங்க அதை தாங்க அதை தாங்க, தூங்க போகிறேன், இரவு பாதுகாத்துக்கொள்ளுங்க. இது ஜெபம் அல்ல. இது ஜெபம் அல்ல. ஜெபம் சொன்னால் நான் தேவனோடு கூட உறவாடுவது. நான் ஒருத்தட்ட மனசு விட்டு பேசுகிறேன் அப்படின்னா நான் அவரோடு கூட உறவாடுகிறேன். நான் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பஸ்ஸில் போகிறேன். பஸ்ஸில் கண்டக்டர் சொல்கிறேன், டிக்கெட் எங்கே, இந்த மாதிரி திருநெல்வேலி அப்படின்னு டிக்கெட் எடுக்கோம்னா நான் அவரோடு கூட உறவாடவில்லை. என் தேவையான காரியங்களை, நான் சொல்ல வேண்டிய காரியங்களை மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி தேவனோடனான உறவு நமக்கு எப்படி இருக்குன்னா, சொல்ல வேண்டியதை மட்டும் தான் சொல்கிறோம், உறவாடலை. ஒரு மனிதன் தேவனோடு கூட உறவாடும் பொழுதுதான் தேவ சத்தத்தை கேட்க முடியும். தேவ சத்தம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையுமாய் மாற்றி அமைக்க வல்லமையுடையது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆதியில கொண்டிருந்த அன்பு இல்லை, பலவிதமான பாவம்னா ஏதோ அந்த பாவம் இந்த பாவம் இல்லை, தேவனோடு கூட ஐக்கியம் இல்லாதிருப்பதே மிகப்பெரிய பாவம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் அவரோடு கூட உறவாடலை, நான் செபிக்கலை, நான் வேதம் வாசிக்கலை, தேவனுக்கும் எனக்கும் சீரான ஐக்கியம் இல்லைனாலே தேவனுடைய பறவையில் அது மிகப்பெரிய பாவம் தான். சில சொல்லலாம், நான் அந்த பாவம் பண்ணல இந்த பாவம் பண்ணல. இல்லை, தேவனோடு கூட சரியான உறவில் இல்லாதிருப்பதே ஒரு ஆவிக்குரிய ஒரு பிள்ளைக்கு ஒரு பெரிய பாவம் தான். அப்படியே அன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடனான ஐக்கியத்தை சீரமைக்கும் பொழுது, தேவனுடனான உறவை சீரமைக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யாமல் இருக்க முடியும்.
ஒருவேளை பாவத்தில் இருப்போமானால் அதிலிருந்து விடுதலையாக முடியும். ஒருவேளை மனம் திரும்புதல் தேவைப்படுகிற இடங்களிலே மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்விலே உண்டாகும். எப்போ தேவனோடு கூட நம்முடைய ஐக்கியம் வலுப்படும் பொழுது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, இன்னைக்கு நீங்கள் நானும் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் செலவிடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் கெச்சமனை தோட்டத்தில் சொன்னார், நீங்கள் ஒரு மணி நேரம் விழித்திருக்கக்கூடாது. இன்றைக்கி 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுலாம் நிறைய பேருக்கு பெரிய மலை மாதிரி இருக்குது. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு மணியை பார்த்தோன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணோம், 10 நிமிஷம் தான் ஆயிருக்குன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தேவனோடு கூட நேரம் செலவிடாத தன்மை இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இருக்குது. ஒரு மனிதனை எனக்கு பிடிக்குமானால், ஒரு மனிதனத்தில் நான் அன்பு கூறுவேனால், நான் நேரம் காலம் பார்க்காம எவ்வளவு நேரம் செலவிடுவேன். அப்படின்னா இயேசுவோடு கூட என்னால் நேரம் செலவிட முடியவில்லை என்றால் அவர் மேல் உள்ள அன்பு எனக்கு தணிந்து போயிற்று. அதான் ஆண்டவர் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறோம் பாருங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நம்ம ஆதியிலே ஆண்டவரிடத்தில் எவ்வளவு அன்பாக இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம எவ்வளவு தேவனிடத்தில் ஐக்கியப்பட்டிருந்தோம். எல்லா ஜெபங்களுக்கும் வருவோம். சிலலாம் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லா ஜெபத்துக்கும் சர்ச்சை திறந்து கிடந்தாலே உள்ளே வந்துடுவாங்க. ஏதாவது ஜெபம்னு சர்ச்சை லைட்டாக திறந்தாலும் என்ன செஞ்சுருவாங்க? உள்ளே வந்துடுவாங்க. ஊழியத்துக்கு வருவாங்க, வீட்டு ஜெபத்துக்கு வருவாங்க, பைபிள் ஸ்டடிக்கு வருவாங்க, இரவு ஜெபத்துக்கு வருவாங்க, உபவாச ஜெபத்துக்கு வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை, மாலை ஆராதனை, ஊழியங்கள். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவாங்க. யாக்கோபே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனான்னு வசனம் இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு அநேகருக்கு மனம் சலிப்பு. பாருங்க, மனம் சலித்து தேவனிடத்தில் உள்ள ஐக்கியத்திலிருந்து தள்ளி நிற்போமானால் நம்மளை எப்படிப்பட்ட பாவங்களிலையும் பிசாசு விழத்தழுவது அவனுக்கு எளிதான காரியம். அதிலும் ஒரு பெரிய டேஞ்சரான விஷயம் என்னன்னா, நம்ம பாவத்தில் விழுந்து மனம் திரும்புகிற மனப்பக்குவத்துக்கே வராதிருப்போம். பாருங்க, பாவம் செய்யாத மனிதர்கள் இல்லை. நான் 100% நீதிமானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் ஆவியானவர் இருக்கும் பொழுதுதான் அந்த மனிதனிடத்திலே மனம் திரும்புதல் ஏற்படும். ஆவியானவரோடு கூட சீரான ஐக்கியம் இருக்கும் பொழுதுதான், உறவு இருக்கும் பொழுதுதான், ஆவியானுடைய சத்தம் கேட்கும் பொழுதுதான் அந்த மனிதனிடத்திலே மனம் திரும்புதல் இருக்கும். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசலைன்னா அதை குறித்து நம்ம வருத்தப்பட வேண்டும். ஏன்னா அவர் பேசும்பொழுதுதான் நம்ம சரியாகுவோம். பாருங்க, எப்போவுமே நம்ம மனசில் நம்ம செய்கிற காரியம் நமக்கு சரியாக தான் இருக்கும். ஆனால் ஒருத்தர் அதை சுட்டி காட்டி இங்கே செய்கிற தவறுன்னு சொன்னால் தான் அதை யோசிச்சு பார்க்கும்போது, ஐயோ இது எவ்வளோ பெரிய தப்பு, நம்ம இதை தெரியாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கமேங்கிறது யாராவது சுட்டி காட்டும் போலாம் தெரியும். அப்படின்னா ஆவியானவர் நம்ம இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு மறைத்து சில காரியங்களை பண்ணலாம், என் நண்பர்களுக்கு மறைத்து சில காரியங்களை பண்ணலாம், என் குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு மறைத்து சில காரியங்களை பண்ணலாம். அதை பார்த்தா தான் அவங்க நீ சரி செய்ய முடியும், பார்க்கலன்னா சரி செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு மறைத்து நான் எதையும் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அப்படின்னா அவர் எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எல்லா காரியங்களை குறித்து என்னிடத்துல பேசி என்னை சரி செய்ய முடியும். அப்போனா என்னை சரி செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே நான் அவரோடு கூட சரியான ஐக்கியத்தில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமல் பாருங்க, நம்ம சாப்பிடாமல் தூங்குறது இல்லை, ஆனால் ஜெபிக்காமல் என்ன செய்கிறோம், தூங்குகிறோம். விரும்பி உணவு உண்டு நல்ல சந்தோஷமாக தூங்குகிறோம், ஆனால் ஜெபிக்காமல் என்ன செய்கிறோம், தூங்குகிறோம். சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, இன்னைக்கு அநேகருக்கு மொபைல் ஃபோன் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, மணிக்கணக்காக மொபைல் ஃபோன் பார்க்க நேரம் இருக்குது, ஆனால் ஜெபிக்க மட்டும் நேரம் இல்லை. ஏன் ஜெபிக்கலை? ரொம்ப வேலை. சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டோம்பாங்க. ஃபோன் பார்த்தீங்களா, ஃபோனில் ஸ்க்ரீன் டைம் எடுத்து பார்த்தோன்னா பல மணி நேரம் பார்த்துருப்பாங்க. ஆனால் ஜெபிக்கிறதுக்கு மட்டும் நேரம் இல்லைன்னா, அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியலன்னா அவர் மேலே அன்பு குறைந்து போயிற்று. அன்பு குறைந்து போயிட்டு என்றால் ஐக்கியம் குறைந்து போயிற்று. ஐக்கியம் குறைந்து போயிட்டு என்றால் அவரோடு கூட பேசுகிற சத்தம் இப்போ நமக்கு கேட்காது. ஏன்னா அந்த ஃப்ரீக்குவன்சியில் நம்ம இல்லை. கேட்காத நிலையிலே நாம் பாவம் செய்ய வாய்ப்பு உண்டு. பாவத்தில் இருப்போமானால் மனம் திரும்ப மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அநேகரோடு கூட ஆண்டவர் மீண்டும் தேவனுடனான ஐக்கியத்தை வலுப்படுத்தும்படி பலமுறை பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடனான ஐக்கியத்தை வலுப்படுத்த நாம் தவறுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, சில காரியங்களை குறித்து ஆண்டவர் பலமுறை நம்மோடு கூட பேசி கொண்டிருப்பார். ஆனால் கண்டிப்பாக அந்த காரியத்திலே நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியே மனம் திரும்புதலே எப்போ ஏற்படும்னா, தேவ ஆவியானவருடனான ஐக்கியம். பாவத்தை குறித்த உணர்வு எப்போ ஏற்படும்? தேவ ஆவியானுடனான ஐக்கியம். சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் எப்பொழுது ஏற்படும்? தேவ ஆவியானுடனான ஐக்கியம். மனம் திரும்புதல் எப்போ ஏற்படும்? தேவ ஆவியானுடனான ஐக்கியம். அதனால் இன்றைக்கு இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் சொல்லுகிறேன், தேவ ஆவியானவருடனான ஐக்கியத்தை மீண்டும் வலுப்படுத்துங்க. பாருங்கள், இன்னைக்கு அநேக பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம் மனம் திரும்பாமல். பாருங்கள், கிருபை பாவத்தை மன்னிக்கும், ஆனால் கிருபை
பாவத்திலே நிலை நிற்க உதவி செய்யாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, நம்ம கிருபை இருக்குது, இது கிருபையின் காலங்கிறதுனால அதுக்காக நம்ம தவறு செய்து கொண்டே இருக்க முடியாது. கிருபை மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறது. ஆனால் மனம் திரும்பாமல் போவோமானால் நம் கிருபையை விட்டு கூட நம்மளே தள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்திலே மனம் திரும்புவது ஏற்படல. திடீர்னு இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டாரு, நம்ம பரலோகம் போவோமா? ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவ ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிற அவர் ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புவோம், ஒவ்வொரு நாளும் நீதிமானாய் மாறுவோம், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தனாய் மாறுவோம், ஒவ்வொரு நாளும் தேவனுக்கேற்ற பிள்ளைகளாய் மாறுவோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்னு சொல்றாரு. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஆவியானுடன் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே என்னை சரிப்படுத்த உதவி செய்யுங்கன்னு கூட நம்மளால பேச முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதனால ஆவியானுடனான ஐக்கியத்தை சீரமைப்போம், ஆவியானுடனான ஐக்கியத்திலே வலுப்படுத்த ஆரம்பிப்போம். தேவன் நம்மோடு கூட பேசும் பொழுது இன்னும் அதிக பரிசுத்தமாய், இன்னும் அதிக நீதியாய் வாழ அவர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இதுவரையிலும் நான் உம்மோடு கூட சீரான ஐக்கியத்தில் இல்லை, என்னை மன்னிங்க சொல்லுங்க, என்னை மன்னிங்க. எப்பொழுதுமே ஆண்டு சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பிக்கணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, உம்மோடு கூட நான் சீரான ஐக்கியத்தில் இல்லை. ஆண்டவரே, நான் இன்னும் பல காரியங்களே மனம் திரும்பலை. ஆண்டவர், தவறு செய்யும்பொழுது தேவனுக்கேற்ற துக்கம் எனக்கு வரலையே, அப்படியானால் நான் இன்னும் மோடு கூட சரியான ஐக்கியத்தில் இல்லை என்றளவா அர்த்தம். ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, நான் செய்த பாவங்களை மன்னிங்க, உம்மோடு கூட ஐக்கியம் இல்லாதிருந்த காலங்களை மன்னிங்க. ஆனால் நான் உம்மோடு கூட மீண்டும் ஐக்கியப்பட விரும்புகிறேன் அப்பா. சொல்லுங்க, நான் மீண்டும் ஐக்கியப்பட விரும்புகிறேன். நான் மீண்டும் உம்மோடு கூட பழைய அன்புக்கு நான் திரும்ப விரும்புகிறேன். ஆண்டவர், இதுவரையிலும் இல்லாத அதிக அன்பு உண்மையில் எனக்கு வரணும் அப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. என் கூட நீங்கள் பேசும்பொழுது அதை கேட்கிற இடத்துல நான் இருக்கணும். நான் உம்மோடு கூட சீரான ஐக்கியத்தில் இருக்கணும், ஜெப அனுபவத்தில் இருக்கணும். உம்முடைய வார்த்தைகளை வாசித்து உம்மோடு கூட நேரம் செலவிடுகிற பிள்ளையாய், ஐக்கியத்தை வலுப்படுத்துகிற பிள்ளையாய் நான் இருக்க எனக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைய நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரோடு கூட நம்முடைய கிருபையின் கரம் சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மை விட்டு தூரப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், ஆளுகை செய்யட்டும். நீ நல்லவர், நீ நன்மை செய்கிறவர், எங்களை சரிப்படுத்துகிறவர். எங்களை சரிப்படுத்த எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் அப்பா. மனம் திரும்புகிற மனநிலை எங்களுக்கு வரட்டும். கிருபை தாங்க பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எல்லாருமே நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.